நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நிஃப்டி ஃபியூச்சருக்கான டுமாரோ ப்ரெடிக்ஷன்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இந்த வீடியோல நம்ம ரொம்ப இம்பார்ட்டன்டான வீடியோவா இன்னைக்கு இருக்க போகுது. மந்த்லி எக்ஸ்பீரி முடிஞ்சது. ஸோ இதில டே ஃபார்மேஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு ட்ரேடிங் செட்டப் குடுத்துருக்கு. அதுதான் என்ஆர்4. இந்த என்ஆர்4 அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பிரேக் அவுட் நடந்த பிறகு இந்த என்ஆர்4 கேண்டிலோட பிரேக் அவுட் ரொம்ப வந்து ஹெவியா இருக்கும். இது ஒரு ஸ்ட்ராட்டஜி. என்ஆர்4 அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, இந்த கேண்டில்ல இருந்து 1, 2, 3, 4 இந்த லாஸ்ட் ஒரு புல் கேண்டில்ல குடுத்த பிறகு ஒரு 4 கேண்டில்ஸ் வந்து கொஞ்சம் லெஸ் வால்யூம்ல இருக்கணும். ஸோ இந்த லெஸ் வால்யூம்ல இந்த 4த் கேண்டில் பார்த்தீங்கன்னா, இருக்கிறதுலயே இந்த லாஸ்ட் 3 கேண்டில்ஸ விட இருக்கிறதுலயே ரொம்ப கம்மியான சின்ன கேண்டிலா இருக்கணும். இதுவே என்ஆர்7ன்னு ஒண்ணு இருக்கு. ஸோ ஒரு வேளை இந்த என்ஆர்7ங்கிறது அதேதான். ஸோ இந்த ஏரியாலயே அந்த என்ஆர்7 அப்படிங்கிற கேண்டிலும் ரொம்ப இருக்கிறதுலயே இந்த 7 கேண்டில்ல அது ரொம்ப சின்னதா இருக்கணும். ஸோ அதுதான் வந்து என்ஆர்4, என்ஆர்7ன்னு சொல்லுவாங்க. ஸோ இப்ப இந்த இடத்துல நிஃப்டி ஃபியூச்சர்ல வந்து என்ஆர்4 கேண்டில் ஃபார்மேஷன் குடுத்திருக்கு. ஸோ இது என்ன நடக்க வாய்ப்புகள் இருக்கு? என்ஆர்4 வந்து எந்த மாரியான ஒரு பிரேக் அவுட் குடுக்கலாம்? அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு இம்பார்ட்டான ஒரு விஷயம். ஸோ இது என்ஆர்4 பிரேக் அவுட் நடந்ததுன்னா, சூப்பரான ஒரு மூவ் குடுக்கும். ஸோ அது ஒன் வே மூவாவும் இருக்கலாம். இந்த மூவ்மெண்ட்ட நம்ம கேப்சர் பண்ண முடியுமா? அப்படின்ட்டு. நம்ம ரொம்ப நாளா எதிர்பார்த்துருக்கிறது மூவ்மெண்ட் தான். ஸோ கிட்டத்தட்ட நெருங்கிட்டோம். இந்த மூவ்மெண்ட்ட கேப்சர் பண்ணணும்னா, நம்ம எந்த டைரக்ஷன்ல இருந்தா கேப்சர் பண்ண முடியும்? ஸ்டில் நவ் நான் வந்து புட் ஆப்ஷன் சைட்ல ஹோல்டிங் வச்சிருக்கேன். ரீசன் என்னங்கிறத நான் சொல்றேன். அதையும் பார்ப்போம். ஸோ டே டைம் ஃப்ரேம்ல என்ஆர்4 அப்படிங்கிறது நாளைக்கு எய்தர் டவுன் சைட் ஆர் அப் சைட் பிரேக் அவுட் நடக்க வாய்ப்புகள் இருக்கு. அது எந்த டைரக்ஷன்ல போகப் போகுது? அப்படிங்கிறத நம்ம இன்ட்ராடே டைம் ஃப்ரேம் சார்ட்ல அனலைஸ் பண்ணுவோம். வாங்க நெக்ஸ்ட் டைம் ஃப்ரேமா நம்ம இன்ட்ராடே டைம் ஃப்ரேமுக்கு போவோம். ஸோ இதுல நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நேத்து என்ன சொல்லியிருந்தோம், நான் இப்ப 15 மினிட்ஸ் சார்ட் வச்சிருக்கேன். ஒரு ரீசன்க்காக தான் வேற எதுவும் இல்ல. பட் வேவ் ஃபார்மேஷன் பார்த்தீங்கன்னா, 30 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம்ல நான் டிரா பண்றேன். ஓகே. ஆ பார்த்தீங்கன்னா, எஸ்டர்டே என்ன சொல்லியிருந்தேன்றத ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு போவோம். அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டாவும் இருக்கும். ஸோ 30 மினிட்ஸோட பிரைஸ் ஆக்ஷன் ஓகே, இந்த ஸ்டேஜ்ல இருக்கு. ஓகேங்களா? ஸோ இப்ப என்ன சொல்லியிருந்தேன்னா, எஸ்டர்டே இந்த பிரைஸ் ஆக்ஷன் ஹை வந்து பிரேக் அவுட் நடந்திருந்தாலும் பை சைடு போறதுக்கான சான்சஸ் நெறைய இருக்க வாய்ப்புகள் இல்லைன்னு நான் சொல்லியிருந்தேன். ரீசன் என்ன அப்டின்னா, ஒரு டே கேண்டிலோட ரேஞ்ச் ஹை அண்ட் தென் லோ. இந்த 2 ரேஞ்சுக்குள்ள தான் ஒரு 2 டேஸா ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ பிரேக் அவுட் எய்தர் டாப் சைட் பிரேக் அவுட் ஆனாலும் சரி, பாட்டம் சைட் பிரேக் அவுட் ஆனாலும் சரி, பிரைஸ் ஆக்ஷன் வந்து குடுத்து பிரேக் அவுட் ஆனா தான் நம்ம கால் ஆஃப் சைட்ல ஃபோக்கஸ் பண்ணணும்னு நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ ஒருவேளை நீங்க இந்த வீடியோ புதுசா பார்க்குறீங்க அப்டின்னாலோ, அல்லது ஏற்கனவே நீங்க இந்த வீடியோ வாட்ச் பண்ணியிருந்தீங்கனாலோ, ஒன்ஸ் அகைன் அந்த வீடியோ போய் பாருங்க. நான் என்ன சொல்லியிருந்தேங்கிறது உங்களுக்கு புரியும். ஸோ நெறைய பேர் நெனச்சிருப்பாங்க, ஸோ இந்த ஹைய பிரேக் ஆயிடுச்சு. ஹை அதாவது இந்த லெவலுக்கு மேல எங்க வேணா பிரேக் அவுட் நடக்கலாம். இதுக்கு மேல இன்னும் பிரேக் அவுட் நடந்திருந்தாலும், பிரைஸ் ஆக்ஷன் புல் பேக் ஆயிட்டு பிரேக் ஆனா தான் நம்ம பை சைட் ஃபோக்கஸ் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ நான் சொன்னது உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். இங்க நடந்திருக்கிறத பார்க்கவும் தெரியும். ஸோ இந்த இடத்துல பிரேக் அவுட் நடந்திருந்தது. புல் பேக்கும் நடந்துருச்சு. ஸோ நாளைக்கு இந்த ஹை பிரேக் பண்றப்போ, நான் என்ன சொல்லியிருந்தேன்னா, நல்லா ஃபோக்கஸ் பண்ணுங்க. இந்த ஹை, இந்த ஹைக்கு மேல பிரைஸ் ஆக்ஷன் பிரேக் அவுட் நடந்தாலும், ஃபெயில்ட் ஆக தான் சான்சஸ் இருக்கு. அதனால டைரக்ட்டா கால் ஆப்ஷன் சைட் ஃபோக்கஸ் பண்ணாதீங்க. புல் பேக் ஆயிட்டு பிரேக் அவுட் நடந்தால், கால் ஆப்ஷன் போறதுக்கு சான்சஸ் இருக்கு. அப் டூ 25,600 வரைக்கும் போறதுக்கு சான்சஸ் இருக்குன்னு நான் சொல்லியிருந்தேன். ஓகேவா? ஸோ ஒருவேளை பாட்டம் சைடு பிரேக் அவுட் நடந்தாலும், ஏன் பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த சைடு பிரேக் அவுட் நடக்காம நான் இந்த ஏரியா ஃபோக்கஸ் பண்ணேன் பாருங்க. இந்த கேன்ல ஆல்ரெடி ஹை பிரேக் ஆயிடுச்சு. ஸோ அதனால பிரேக் ஆனதுனால ஒருவேள டைரக்ட்டா பிரேக் பண்ணா நான் வந்து புட் ஆப்ஷன் சைட் ஃபோக்கஸ் பண்ணலாம்னு சொல்லியிருந்தேன். ஸோ ஒருவேளை இந்த இடத்துல டைரக்ட்டா ஹை பிரேக் ஆகாம இருந்திருந்தாலும், புல் பேக் ஆயிட்டு போனா தான் நம்ம புட் ஆப்ஷன் சைட்ல ஃபோக்கஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இது என்ன ரீசன்னா சைட் வே. ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட்ல இருந்து வெளியில வர்றது டைரக்ட்டா பிரேக் அவுட் ஆனோம்னா போனோம்னா, நம்ம நிச்சயமா வந்து ஃபெயில்ட் ஆகறதுக்கு தான் சான்சஸ் அதிகம். அதாவது நம்ம வந்து லாஸ் ஆக தான் சான்சஸ் அதிகம். அதனால தான் சொல்லியிருந்தேன்.
கால் ஆப்ஷன் சைடுல பிரேக் அவுட் நடந்தா உடனே பை சைடு ஃபோக்கஸ் பண்ணாதீங்க. பிரைஸ் ஆக்ஷன் நடந்து பிரேக் அவுட் ஆனா போறது நல்லது அப்டின்ட்டு. ஸோ இன்னைக்கு பொறுத்தவரைக்கும் பிரைஸ் ஆக்ஷன் குடுத்து ரெடியா இருக்கு. அத நீங்க பார்த்தீங்கனாலும் தெரியும். நம்ம ஆல்ரெடி அதனால 30 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் நான் டிரா பண்ணி வச்சிருக்கேன். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த லைனுக்கு மேல தான். இந்த இடத்துல வந்து பிரேக் அவுட் நடந்துட்டு புல் பேக் ஆயிட்டு ரெடியா இருக்கு. ஸோ இப்ப மார்க்கெட் வந்து இந்த ஹைய பிரேக் பண்ணா பைக்கு போலாம். ஸோ என்னன்னா பார்த்தீங்கன்னா, இவ்ளோ தூரம் ஒரு பிரைஸ் ஆக்ஷன் பிரேக் அவுட் ஆற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணுமா? ஒரு ரீசன் இருக்கலாம். ஆ யோசிக்கலாம். இவ்ளோ பெரிய வேவ் ஃபார்மேஷன் இத்தன பாயிண்ட்ஸ் தள்ளி நம்ம எப்படி என்ட்ரி எடுக்கலாம்? அது தேவையில்ல. ஸ்மால் டைம் ஃப்ரேம்ல நம்ம வந்து முன்கூட்டியே நம்மனால ஐடென்டிஃபை பண்ண முடியும். போகுதா? இல்லையா? அப்படிங்கிறது இயர்லியா என்ட்ரி எடுக்க முடியும். அது என்னங்கிறத பார்ப்போம். ஸோ இப்போ இந்த பிரேக் அவுட் ஆயிடுச்சு. ஒருவேள மார்க்கெட் வந்து இத பிரேக் பண்ணாம இருக்கணும். அதாவது பை சைடு போக சான்சஸ் இல்ல. புட் ஆப்ஷன் சைட்ல ஃபோக்கஸ் ஆக போகுது அப்படின்னா, டைரக்ட்டா வந்து இந்த வேவ பிரேக் பண்ணாலும் புட் ஆப்ஷன் சைட்ல ஃபோக்கஸ் பண்ணலாம். சரிங்களா? நான் இப்ப சொல்லிட்டேன். அதாவது என்னன்னா, 2 டைரக்ஷன்ல பிரேக் அவுட் நடந்து பிரைஸ் ஆக்ஷன் பிரேக் பண்ணா பைக்கு போகலாம். ஓகே. சப்போஸ் பிரேக் அவுட் ஆனது இந்த அப்சைட் பிரைஸ் ஆக்ஷன பிரேக் பண்ண முடியாம, இதுல தடுமாறிட்டு இருக்கு பார்த்தீங்களா இன்னைக்கு? ஒருவேள டைரக்ட்டா வந்து பிரேக் பண்ணாலும் புட் ஆப்ஷன் சைட்ல ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸோ, இப்போ நாம எந்த லெவல்ல பிரேக் பண்ணா கால் ஆப்ஷன் சைட் ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஹை, இந்த லோ. ஸோ இந்த ரேஞ்ச் வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணுமா? அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேவை கிடையாது. அது எப்படி நம்ம இயர்லி என்ட்ரி எடுக்க முடியும்? அப்படிங்கிறத இப்ப நான் எக்ஸ்ப்ளைன் பண்றேன். அதுக்காக நான் வந்து 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் வச்சிருக்கேன். ஓகேங்களா? இப்போ இந்த இடத்துல நம்ம வந்து இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம் ஃபோக்கஸ் பண்ணணும். ஸோ புல் பேக் ஆயிடுச்சு. அதாவது பிரேக் அவுட் ஆனது புல் பேக் ஆயிடுச்சு. ஸோ இப்போ ட்ரெண்ட் வந்து பை ட்ரெண்ட போகுதுன்னா, பிரைஸ் ஆக்ஷன் ஹைய பிரேக் பண்ணணும். ஓகே. அப்படி இல்லாம பிரைஸ் ஆக்ஷன் புட் ஆப்ஷன் சைட் போகுதுன்னா, பிரைஸ் ஆக்ஷன பிரேக் பண்ணணும். ஓகே. ஸோ இப்போ இந்த இடத்துல நம்ம எந்த லெவல்ல ஃபோக்கஸ் பண்ணணும்னா, ஸோ இந்த லோ, ஸோ இந்த ஹை. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமோட பிரைஸ் ஆக்ஷன் ஹை அண்ட் லோ. இந்த ஸ்டேஜ்ல இப்ப மார்க்கெட் வந்து குளோஸ் வச்சிருக்கு. பட் இருந்தாலும் நான் ரிஸ்க்ல தான் வந்து புட் ஆப்ஷன் சைடு ஹோல்டு வச்சிருக்கேன். ஸோ நாளைக்கு பொறுத்தவரைக்கும் இந்த ஹை பிரேக் அவுட் நடந்தது அப்படின்னா, சஸ்டெயின் ஆயிடுச்சு. ஃபெயில்ட் ஆகாம இருக்கணும். திரும்ப திரும்ப சொல்றேன். எவ்ரி அண்ட் பிரைஸ் ஆக்ஷன் வந்து ஃபெயில்ட் ஆகாம இருக்கணும். ஸோ இந்த ஹைக்கு மேல பிரைஸ் ஆக்ஷன் வந்து பிரேக் அவுட் ஆனது ஃபெயில்ட் ஆகாம இருந்ததுன்னா, டெஃபினட்டா இந்த ஹையும் பிரேக் பண்ணிடும். கன்டினியூவா அப் டூ 25,600 வரைக்கும் போறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஓகேங்களா? ஸோ நான் எஸ்டர்டே வீடியோல டார்கெட் எப்படி ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேங்கிறத நான் கிளியரா சொல்லியிருந்தேன். ஸோ தேவைப்படுறவங்க போய் பார்த்து செக் பண்ணிக்கோங்க. ஸோ ஒருவேளை பை சைட் ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னா, இந்த பிரைஸ் ஆக்ஷன் ஹைக்கு மேல மார்க்கெட் சஸ்டெயின் ஆயிடுச்சுன்னா, நீங்க நெக்ஸ்ட் டார்கெட்டா எதிர்பார்க்கக்கூடியது 25,600. ஓகே. நெக்ஸ்ட். ஸோ அதே போல மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா, புட் ஆப்ஷன் சைடு வந்து இந்த லோ பிரேக் பண்ணா தான் எடுக்கணுமா அப்படின்னு கேட்டா கிடையாது. அதுவும் தேவை கிடையாது. இந்த லெவல் பிரேக் அவுட் நடக்கிறதுக்கு முன்னாடியே நமக்கு தெரிஞ்சு போயிடும். ஸோ அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நாளைக்கு ஒருவேளை மார்க்கெட் இங்க குளோஸ் ஆயிருக்கிறது. ஓப்பன் கேண்டிலோ அல்லது டைரக்ட்டா வந்து ரன்னிங்ல வந்து பிரேக் அவுட் ஆனாலோ, இந்த லெவல்ல பிரேக் நடந்தாலே நம்ம வந்து புட் ஆப்ஷன் சைட்ல ஃபோக்கஸ் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இதுதான் நாளைக்கான ட்ரேடிங் செட்டப். ஸோ ஒருவேளை நாளைக்கு ஓப்பன் கேண்டிலோ இந்த லெவல் பிரேக் பண்ணாலும் சரி, அல்லது ரன்னிங் வந்து பிரேக் பண்ணாலும் சரி, புட் ஆப்ஷன் சைட்ல என்ட்ரி எடுக்கிறதுக்கு சான்ஸ் நெறைய இருக்கு. எங்க எதுவரைக்கும் போகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாங்கஸ்ட் டார்கெட் தான். பட் உடனே போகுமா அப்படிங்கிறது தெரியாது. பார்ப்போம். 24,200 டவுன் சைட்ல எதிர்பார்க்கலாம். சரிங்களா? அது என்ன? எப்படி நடக்கும்? கன்டினியூவா ஃபால் ஆகுமா? அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. பட் குயிக்லி அந்த மூவ்மெண்ட் தர்றதுக்கு சான்ஸ் அதிகமா இருக்கு. ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல இன்னைக்கு ஃபார்ம் ஆன கேண்டில் ஹை லோ இட்ஸ் NR4. ஓகேங்களா? ஸோ இப்போ நாளைக்கு இந்த ஹைய வந்து பிரேக் பண்ணி ஃபெயில்ட் ஆகாம இருந்தது அப்படின்னா, ஸோ NR4 கேண்டில் எந்த சைடு பிரேக் அவுட் ஆயி நல்ல ஒரு மூவ்மெண்ட் குடுக்க சான்சஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்சைட் மூவ் அப் டூ 25,600.
ஓகே. ஸோ ஒருவேளை நாளைக்கு மார்க்கெட் என்ஆர்4 கேண்டிலோட லோ பிரேக் அவுட் பண்ணி சஸ்டெயின் ஆயிடுச்சு, ஃபெயில்ட் ஆகாம இருக்குது அப்படின்னா, இட் வில் கம் டவுன் அப் டூ 24,200. ஸோ இந்த டார்கெட் 2மே ஒரு பிக் டார்கெட் தான். ஒரே நாள்லயும் போகலாம். அல்லது ஸ்லோலி ஸ்லோலி இட் வில் கம் அப் ஆர் கம் டவுன். இந்த டார்கெட் ரேஞ்சுக்கு வரதுக்கு சான்சஸ் இருக்கு. சரிங்களா? ஸோ நாளைக்கு இந்த என்ஆர்4 கேன்ல ஃபோக்கஸ் பண்ணுங்க. இன்னொரு விஷயமே இருக்கு. அதையும் நான் கிளியரா சொல்லிடுறேன். இந்த லெவல பிரேக் பண்ணி, அதாவது ஒரு வேள பிரேக் பண்ணி ஃபெயில்ட் ஆயிடுச்சுன்னா, இந்த ஹைக்கு மேல கால் ஆப்ஷன் ட்ரை பண்றது நல்லது. ஒருவேளை இந்த ஹை பிரேக் பண்ணி மார்க்கெட் வந்து ஃபெயில்ட் ஆயிடுச்சு அப்படின்னா, இந்த லெவலுக்கு கீழ பிரேக் அவுட் நடந்த பிறகு புட் ஆப்ஷன் என்ட்ரி ஆகுறது நல்லது. ஓகே. ஸோ போத் சைட் இந்த சைடு வந்து ஃபெயில்ட் ஆச்சுன்னா, இந்த சைடு பிரைஸ் ஆக்ஷன் பிரேக் ஆகுறப்போ கொஞ்சம் வேகமா போகும். இந்த சைடு பிரைஸ் ஆக்ஷன் பிரேக் ஆகி ஃபெயில்ட் ஆயிடுச்சுன்னா, இந்த சைடு பிரேக் அவுட் ஆகுறப்போ என்ஆர்4 கேண்டில் ரொம்ப குயிக்கா போகறதுக்கு சான்சஸ் அதிகமா இருக்கு. பார்ப்போம் நாளைக்கு மார்க்கெட் என்ஆர்4 கேண்டிலோட பிரேக் அவுட் நம்ம எதிர்பார்த்த மாரி அப் சைடா, டவுன் சைடா எந்த லெவல்ல மார்க்கெட் ஓப்பன் ஆகுதுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்டாவும் இருக்கும். ஸோ நீங்க நெனைக்கிற மாரி இந்த ஹைலயே இங்கிருந்தே மார்க்கெட் பிரேக் அவுட் ஆகணும்லாம் கட்டாயம் கிடையாது. ஒருவேள மார்க்கெட் கேப் அப் கொஞ்சம் இன் பிட்வீன் டே ரேஞ்சுக்குள்ள இப்படி ஓப்பன் ஆனாலும் ஓகே தான். அது பெட்டர். ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. ஸோ இந்த இடத்துல கேப் அப் இந்த மாரி நடந்தது அப்படின்னா, மேபி வந்து அது கிரீன் கேன்டலா, ரெட் கேன்டலான்னு பார்த்துட்டு ஒரு 15 மினிட்ஸ் வெயிட் பண்ணி பார்த்துட்டு, அதன் பிறகு அங்க என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம டெசிஷன் எடுக்கலாம். ஸோ அது என்ன பண்ண போறேன், ஒருவேள கேப் அப் ஆயிட்டு அந்த மாரி கேண்டில் ஃபார்மேஷன் இருந்தது அப்படின்னா என்ன பண்ண போறேன் அப்படிங்கிறத நான் லைவ்ல தான் அப்டேட் பண்ண முடியும். ஸோ அது தேவைப்படுறவங்க டெலகிராம் சேனலோட லிங்க் வந்து இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல நான் குடுத்துருக்கேன். தேவைப்படுறவங்க போய் ஜாயின் பண்ணிக்கோங்க. பார்ப்போம் நாளைக்கு மார்க்கெட் என்ஆர்4 கேன்டலோட மூவ்மெண்ட் எப்படி இருக்க போகுது அப்படின்ட்டு. ஸோ தேங்க் யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க. நெறைய பேருக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. ஓகே. தேங்க் யூ சோ மச்.